அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ விரும்பு. கடன் பிரச்சனை தீரணுமா, விரும்பு. குழந்தை பிறக்கணுமா, விரும்புங்க. இல்லை உண்மை தானே? கல்யாணம் ஆகணுமா, விரும்புங்க. வேலை செய்யணுமா, விரும்புங்க. மனைவி வரணுமா, கணவன் வரணுமா, புள்ள வரணுமா, பொண்டாட்டி வரணுமா, முதல்ல விரும்புங்கப்பா. நீ விரும்பாம உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நினைச்சா கூட செய்ய முடியாது. காரணம், அவர் ஜென்டில்மேன். நீ விரும்பாத ஒன்று உனக்கு கொடுத்துட்டு அவர் உட்காந்து கவலைப்பட்டு எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? ஏன்னா கத்தி கொண்டு அழுது கொண்டு கூவி கொண்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறானே. அப்போ முதல்ல விரும்பணும். அப்போ அந்த விருப்பம் நோயை நல்லா போகணும் என்பதை விட நோயை நல்லா ஆக்கக்கூடிய தேவனை நான் தேடணும். அப்போ அந்த தேவனுடைய பிரதிநிதியாக சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை நான் கூப்பிடணும். இது ஒரு சிலர் மனநிலை இருக்கும். இன்னொருடைய மனநிலை, இந்த நோயை குறித்து நான் போன வாரம் டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், இந்த இது அதிகமாகுது, இந்த இது அதிகமாகுது, இந்த நரம்பு இப்படி இருக்குது, அந்த இது இப்படி இருக்குது, இதுக்குள்ளார இது இருக்குது, இந்த டெஸ்ட் எடுத்துனுவா, அந்த டெஸ்ட் எடுத்துனுவா. அப்போ இது எனக்கு இனிமேல் நல்லா போகாது, ஒரு வேளை எனக்கு இது நடக்காது, எனக்கு கூடாது. இல்லை ஏதோ ஒன்று நினச்சி கொண்டு இவங்க அந்த நாளில் என்ன பண்ணாங்க, என் தலைவிதிங்க அதெல்லாம். நான் ஜுரத்தோடு வாழணும், தலைவலியோடு வாழணும், பல்வலியோடு வாழணும், ஏதோ உன்னோட வாழணும், அது என் தலைவிதி. எந்த தலைவிதியும் கிடையாது, எந்த தலையில் இருக்கிற எதுவுமே கிடையாது. அப்போது நிறைய பேர் இது என்னுடைய தலைவிதி, இது எனக்கு வந்த சாபக்கேடு, முன்னோர்கள் மூலமா வந்தால் எனக்கு ஒரு பெரிய பாவம் சாபம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்ட பொழுது அந்த முன்னோர்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் யார் எக்கேடு கட்டு வாழ்ந்திருந்தாலும் சரி, அந்த எந்த ஆபத்தும் உங்களையும் இனி வரப்போகிற உங்களுடைய சந்ததியும் தொடாது. காரணம், நீங்கள் மனுஷனுடைய வித்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வித்தாக மாறிட்டீங்க. அப்போ மனுஷ வித்தினால வந்த எந்த சாபமும், ஏதோ ஒரு வியாதி வருதா, அது நாளாயின்னு இருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவன் அதில் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா.